ஹாய்ஸ், நான் இந்த 100 ரூபாவை நான் 500 ரூபா மாற்ற போகிறேன் பை ட்ரேடிங் ஸ்டாக்ஸ். ஆனால் எனக்கு ஸ்டாக் ட்ரேடிங் பற்றி ஒன்றுமே தெரியாது. பட் நம்ம இதை பிகினராக பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி டே ட்ரேடிங் இஸ் வெரி ரிஸ்கி அண்ட் 95% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் காசு வந்து இழந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த லிஸ்ட்டில் நம்ம காசு இழக்க போகிறோமா இல்லை சம்பாதிக்க போகிறோமான்னு பார்க்க போகிறோம். இப்போ இப்படி ட்ரேட் பண்ண போகிறோம். நம்ம யூடியூப்ல இருக்க நிறைய வீடியோஸ் பார்த்து அதில் நம்ம படிச்சு பண்ண போகிறோம். ஸோ டே ட்ரேடிங் இஸ் வெரி ரிஸ்கி. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது பண்ண போறீங்கன்னா ஆக்டிவ் ஒன்ஸ் பண்ணுங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ நம்ம இந்த சேனலில் 3 இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். 3 இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன இண்டிகேட்டர்ஸ் தான்? ஒன்று இந்த விவேப், இன்னொன்று சூப்பர் ட்ரெண்ட், இன்னொன்று MACD. இந்த 3 இண்டிகேட்டர்ஸ் தான் நம்ம இந்த சீரிஸ் ஃபுல்லாக ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பண்ணலாம். ஓகே, நம்ம இந்த டே ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம இப்போ ஒரு ஸ்டாக், அதாவது நம்ம ஐடிசி எடுத்துக்கலாம். இந்த ஐடிசி நம்ம வந்து மேலே போக நம்ம பை பண்ணுறோம்னா, சப்போஸ் இந்த ஸ்டாக் மேலே போச்சு அப்படின்னா we make money. ஸோ இதான் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு ஆஸ் அ பிகினர். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அக்கௌண்ட்டில் காசு போடணும். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக காசு போட்டாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து வோடாஃபோன் ஐடியாவோட ஸ்டாக் வந்து மேலே போகணும்னு நான் வந்து பை ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒரு 10 சார் இன்னைக்கு வோடாஃபோன் அதில் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ 1 day 1 trade, that's it. ஸோ நம்ம இப்போ ஐடியாவில் நம்ம கால் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த ஸ்டாக் வந்து மேலே போகணும்னு நான் வந்து சார்ட் படித்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த விவேப் அந்த ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல, அது வந்து மேலே இருக்குது, கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாம் கீழே இருக்குது. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து அந்த ப்ளூ கலர் லைன் பக்கத்தில் போகணும்னு எதிர்பார்த்துட்டு நான் பை ஆப்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது மேலே போகணும்னு நான் எதிர்பார்த்து வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம இந்த ஐடியா ஸ்டாக் வந்து 34 rupees நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம 100 rupees 34 rupees மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிக்க பார்க்கலாம் இந்த 34 rupeesல. ஓகே கேஸ், நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ணி வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம வந்து 70 rupeesக்கான ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கோம். ஒரு 34 rupees போட்டு 70 பைசா நம்ம ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கோம். அதாவது இன்னைக்கு 100 ரூபா போட்டு நம்ம 70 பைசா நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். ஸோ அதாவது நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்குது 100 rupees 0.70 பைசா நம்ம 70 rupees. ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்குது 100.70 rupees நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இப்போ இருக்குது கைஸ். ஸோ நாளைக்கு இன்னொரு ட்ரேட் வரைக்கும் மீட் பண்ற ரவி, சைனிங் அவுட், பாய்.